இருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. நாம் 8 மனிதர்கள் என்ற தலைப்பின் கீழாக மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 10 வசனங்கள் உள்ள வசன பகுதியை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற மனிதன் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் துயரம் என்பது உண்டு. அது கிறிஸ்தவனாக தான் இருக்கணும் என்று அவசியம் இல்லை. எல்லா மனிதரும் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த இனமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஒவ்வொரு மனுஷனும் துயரத்தில் இருக்கும்போது அவனுக்கு நிச்சயமாக ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. இப்போது ஒரு பூமியிலே வாழ்கிற ஒரு கிறிஸ்தவன், அவனும் இந்த பூமியிலே துயரப்படுகிறான். அவனோட துயரம் எப்பேற்பட்டதான துயரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகத்தில் இருக்கிற மனுஷருடைய துயரம் என்ன? வியாதியிலே கஷ்டப்படுகிறார்கள், கடன் பிரச்சனையிலே கஷ்டப்படுகிறார்கள், அல்லது சமாதானம் இல்லாமல் குடும்பங்களிலே சண்டைகளும் சச்சரவுகளும் இருப்பதனாலே துயரப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்துவனுடைய துயரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அது ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம். இந்த வியாதி, கடன், மற்ற சண்டைகள், இதெல்லாம் உலகத்தாரும் சொல்லுகிறார்கள். அதே போல நாமும் சொல்வோமே, ஆனால் அது துயரம் என்று அர்த்தமல்ல. அது மாம்ச ரீதியான ஒரு துயரம். அந்த துயரம் எல்லா மனுஷருக்கும் உண்டு. இப்போ இதிலிருந்து கிறிஸ்தவர்கள் வேறுபடுகிறார்கள் என்றால், ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தினாலே வருகிற ஒரு துயரம். அந்த துயரம் படுகிறவர்கள் பாக்கியவான்கள். வியாதியில் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்க முடியாது, அல்லது கடன் பிரச்சனையே துயரப்படுகிறவர்களாக அவர்கள் பாக்கியவான்களாக இருக்க முடியாது. இன்றைக்கி வியாதியில் கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் இயேசுக்கிட்ட வாங்க, உங்கள் வியாதி குணமடைஞ்சிடும். கடன் பிரச்சனையாக நீங்கள் வாங்க, கடன் பிரச்சனை தீந்துடும். எல்லாம் என்னென்னா, மற்றவர்கள் எல்லாமே என்னென்னா கையில் பைபிள் இல்லாமல் ஜோசியம் சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கையில் பைபிளை வச்சுக்கிட்டு ஜோசியம் சொல்கிறாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷம், இந்த வருஷத்தில் உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் தீந்துடும், உங்கள் வியாதியெல்லாம் தீந்துடும், நோயெல்லாம் தீந்துடும். எல்லாம் இந்த மாம்ச ரீதியான ஒரு காரியங்களிலே துயரப்படுகிறவர்களை அதை மையப்படுத்தி கொண்டு, அதை பெருசாக்கி கொண்டு, அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று உலக பிரகாரமான ஒரு உபதேசத்துகளாக இன்றைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்டின் சபையார நாம் அந்த மாதிரியான ஒரு துயரத்தை நாம் இங்கே பேசவில்லை. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்றால், அப்போது அந்த ஒரு துயரம் எப்பேற்பட்டதான ஒரு துயரமாக இருக்க முடியும்? ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற போராட்டம். அதுதான் அங்கே முக்கியம். கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் துன்பப்படும் போது, துயரப்படும் போது, அப்பொழுதுதான் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அப்பொழுதுதான் நமக்கு மெய்யான ஒரு ஆறுதல் கிடைக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாய வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ரொம்ப முக்கியம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலுள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, நமக்கு பிசாசினோடு தான் போராட்டம். அதான் அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவது, கிறிஸ்துவின் உபதேசப்படி கீழ்ப்படிவது என்ன யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. அதான் பிசாசு அநேக தந்திரங்களை செய்கிறார்கள். இது மாம்ச ரீதியான போராட்டமாக இருக்க முடியாது. இது ஆவிக்குரிய ஒரு போராட்டம். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய போராட்டங்களை சந்திக்கிறார்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, தெளிவான வார்த்தை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு.
அதுதான் உண்மையான அல்லது வேதம் சொல்லுகிற இந்த இந்த வசன பகுதியில் சொல்லப்படுகிற துயரம், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துயரம். அதுதான், அந்த துயரம்தான் பேசப்படுகிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாடுபடும் போது, கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் துன்பப்படும் போது, அப்பொழுதுதான் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அப்பொழுதுதான் நாம் மெய்யான சமாதானத்தை, மெய்யான ஆறுதலை அடைவோம் என்று நாம் வாசிக்கிறோம். நம்ம கிறிஸ்டின் சபையில் இருக்கிறதுனாலே நம்முடைய சொந்தக்காரங்க அநேகர்கள் நம்மை என்ன சொல்கிறாங்க, ஐயோ என்ன அந்த சபையா, ஐயோ அது அங்கே போய் சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு நம்மை ஒரு தவறான ஒரு பேச்சுகளுக்கு பேசுகிறார்கள். இதனால் என்ன ஆகுது, நமக்கு ஒரு மன வேதனை உண்டாகுது. பார்த்தீங்களா, கிறிஸ்து நிமித்தம் ஒரு துயரம் வருதுங்களா, அந்த துயரம்தான் நம்மை பாக்கியவான்களாக மாற்றுகிறது. அந்த துயரம் நாம் படும்போது தான் இயேசு கிறிஸ்துவ மூலமாக நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பாருங்க துயரப்பட்டிருக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42லிருந்து 44 வசனங்கள் பாருங்க. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகுந்த வியாகுலப்பட்டார் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். 44வது வசனம் பாருங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருக்குள்ள ஒரு வேதனை, துயரம் இருக்குது. என்ன, அவர் பாடுபட போகிறார், தன்னை சிலுவிலே அறைய போகிறார்கள், நமக்கு அநேக கஷ்டங்கள் வரப்போகுது, பாடுகள் வரப்போகுது என்று அவர் அறிந்திருக்கிறார். மிகவும் வேதனைப்படுகிறார், துயரப்படுகிறார். தேவன் கிறிஸ்து எதற்காக அனுப்பினாரோ அந்த காரியம் நடைபெற போகிறது. அப்போ அது மிகுந்த வேதனைக்குள்ளாக அவர் கடந்து போகிறார். அப்போ அவர் மிகுந்த ஒரு துயரத்தை அடைகிறார். அதான் இந்த இடத்துல போட்டிருக்கோம், அவர் மிகவும் வியாகுலப்பட்டு. அடுத்த வருஷத்தை நாம் பார்க்கிறோம், அவர் அதாவது என்னன்னா, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. இப்போ எப்படி ஒரு வேதனை அவர் அடைஞ்சிருக்கிறார் பாருங்க. ரத்தத்தின் அந்த வேர்வை இரத்தத்தின் துளியை போல விழுந்தது என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இரத்தத்தின் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்போ அவ்வளோ வியாகுலப்பட்டிருக்கிறார், அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறார். ஏன், அவர் அதை விட ஒரு அடுத்தது என்ன, அவர் ஒரு மிகுந்த ஒரு பாடுகளுக்கு மத்தியில் அவர் கடந்து போகிறார். அது ஏன்னா அது அவருக்கே தெரியும். அதனால தான் அவர் மிகுந்த துயரப்படுகிறார். இரத்தத்தின் துளிகளாய் அதிலே தரையிலே விழுந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போதான் அடுத்த வசனம் பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு 43. அப்போது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இப்போ அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஒரு வியாகுலத்துக்குள்ளாக அவர் போகிறார், துயரத்துக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக அவர் போகிறார். அந்த வேதனை, அந்த வியாகுலம் அவருக்கு இருக்கிற, அந்த துயரம் அவருக்கு இருக்கிறது. அப்போது ஒரு தூதனாலே அவர் ஆறுதல் படுத்தப்படுகிறார் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 பாருங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த இடத்துல அதே தான் பேதுருவும் சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடு, அந்த துயரம் எப்படிப்பட்டது என்பதே இந்த இடத்துல, அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று நான் பார்க்கிறேன். துயரப்பட்டவருக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, நம்ம பழைய ஏற்பாட்டிலே யோபுவை நாம் பார்க்கிறோம். அவர் அவ்வளோ ஒரு வேதனைப்பட்டவர் என்று நமக்கு தெரியும். 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் மிகுந்த தேவபக்தி உள்ள ஒரு மனுஷன். தம்முடைய குமாரர்களோடு விருந்து பண்ணும்போது தம்முடைய குமாரர்களையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவனுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு தப்பு செய்துட்டாலோ, அல்லது தேவனை அவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஏதாவது தூஷித்திருப்பார்களோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் வந்ததுன்னா என்ன பண்ணிடுறாரா, ஒவ்வொரு முறையும் அவர் பலிகளை செலுத்துகிறாராம். அவ்வளோ பக்தி உள்ள ஒரு மனுஷன், அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷன்.
அப்போது பிசாசானவன் அவனை சோதிக்கும்படி தேவனிடத்தில் உத்தரவு பெற்று வந்து அவனை சோதிக்க அவன் பார்க்கிறோம். ஒரு மிகுந்த துயரத்துக்குள்ளாக அவன் போகிறான். அவனுக்கு இருந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவனை விட்டு போய்விட்டது. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே மரித்து விடுகிறார்கள். ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடு, மாடு எல்லாமே போய்விட்டது. அவன் வாழ்ந்திருந்த அந்த வீடு போயிருச்சு. என்னாவது? அது இல்லாமல் என்னாவது? அவனுக்கு மிகுந்த வியாதிகள் வருது. உடம்பு ஃபுல்லாக கொப்பளமும் புண்ணுமாயி அவன் மிகுந்த ஒரு வியாதிக்குள்ளாக அவன் போகிறான். அவன் என்னன்னா, அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு ஓடை எடுத்து தன்னோட அந்த புண்ணுகளை சுரண்டி கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்க, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அவ்வளோ ஒரு வேதனைக்குள்ளாக அவன் போகிறான். எப்படி இருந்த மனுஷன்? மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த ஒரு மனுஷன். அப்போ அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவனோட மனைவியை வந்து அவனை தூஷிக்கிறான். இன்னும் உத்தமத்தில் நீ நிற்கிறியா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவனோட மனைவியே அவனிடத்துல அப்படி சொல்லுவான். அப்போ யோபு என்ன சொல்றான் பாருங்க, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமை பெறா வேண்டாமோ என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடினாலே பாவம் செய்யவில்லை. அவ்வளோ ஒரு வேதனை, அவ்வளோ ஒரு துயரம், அவ்வளோ ஒரு கஷ்டத்துக்குள்ளாக அவன் போகிறான். அந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னவா, அவன் தன்னோட உத்தமத்தை அவன் கைவிடவில்லை. அவ்வளோ ஒரு துயரத்திலே அவன் இருக்கிறான். இந்த யோபை குறித்து யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க, இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபு அவ்வளோ வேதனையும் அவ்வளோ கஷ்டத்திலையும் அவன் என்னவா, தேவனை தூஷிக்கவில்லை. தன் உத்தமத்திலே அவன் நிலைத்திருக்கிறான். அவ்வளோ துயரத்தை அவன் அடைந்தான். தன்னுடைய உத்தமத்தின் நிமித்தம், தன்னுடைய பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் அவன் அவ்வளோ துயரத்துக்குள்ளே அவன் போனான். கடைசி அதிகாரத்தில் பாருங்க, அந்த 2ஆம் அதிகாரத்திலேருந்து கிட்டத்தட்ட 41வது அதிகாரம் வரைக்கும் ஒரு சம்பாஷணை தான் நடக்குது. அவனுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் ஒரு பெரிய சம்பாஷணை தான் நடந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். 42வது அதிகாரத்தில் அவனை குறித்து அவன் எப்படி ஒரு ஆறுதல் அடைஞ்சான்னு பாருங்க. அவ்வளோ வேதனையும் அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த யோபு அவன் மிகுந்த ஆறுதல் அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 42ஆம் அதிகாரம் 10வது வசனம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எவ்வளோ ஒரு ஆறுதல் அவனுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. தேவன் நிமித்தம் அவன் பட்ட வேதனைகளும் துயரங்களும் அவனுக்கு என்ன ஒரு இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்குது. அவனுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆறுதலை அவன் அடைந்தான். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணங்களையும் அவனுக்கு கொடுத்தார்கள். பாருங்க, ஆறுதல் அடைகிறான் பாருங்க. அவ்வளோ துயரமும் அவர் வேதனை அடைஞ்ச அந்த யோபு ஆறுதல் அடைகிறான். 12வது வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 16,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அவனுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. எல்லாம் இரட்டத்தனை, முன்பு இருந்ததை விட 2 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிது. அவருடைய குமாரத்திகள் பிறந்தார்கள். அவர்கள் குமாரத்திகள் என்னவா, பூமியில் இருக்கிற பெண்களில் அவருடைய குமாரத்தியை போல அழகானவர்கள் யாருமே இல்லையா. அவ்வளோ அழகான பெண்கள் அவனுக்கு பிறந்தார்கள் என்று. அப்போது பாருங்கள், அவனுக்கு முன்பு இருந்ததை விட அவனுக்கு இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம். ஏன்? அவன் அவ்வளோ துயரப்பட்டான். அந்த துயரத்தின் நிமித்தம் அவனுக்கு ஆறுதல் கிடைத்தது. அப்போது துயரப்படுகிறோன்னா என்ன செய்யணும்? ஆறுதல் அடையும்படி என்ன செய்யணும்? என்னன்னா, இப்போ நம்ம வாசித்தது போல முதலாவது நமக்கு பொறுமை இருக்க வேண்டும். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ முதலாவது நமக்கு என்ன? முதல்ல பொறுமை வேண்டும். துயரத்தில் இருக்கிறவர்கள் பொறுமையோடு இருக்கணும். அதுதான் அங்கே முக்கியம். தேவன் அதை தான் பார்க்கிறார்.
யோபு அவ்வளோ கஷ்டப்படும் போது தேவன் அவனை பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? 2ஆம் அதிகாரத்திலிருந்து 42வது அதிகாரம் வரைக்கும் அவன் அந்த வேதனையில் தான் இருக்கிறான். அவன் பொறுமையோடு அவன் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பொறுமை நமக்கு வேண்டும். ஐயோ, எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? சிலர் பின்மாற்றத்துக்கு நேராக போய் விடுகிறார்கள். என் வாழ்விலே கஷ்டம், துன்பங்கள், துயரங்கள் தீரவே மாட்டேந்தே என்று என்ன பண்ணுறாங்க? அவர்கள் தங்களோட உத்தமத்தை கைவிட்டு பின்மாற்றத்துக்கு நேராக போய்விடுகிறார்கள். தேவன் அதை பார்க்கிறார். அதான் என்ன? நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசிப்பிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளினாலும் உபத்திரவங்களால் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடப்பவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். 34வது வசனம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். 35வது வசனம். மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி நீங்கள் பொறுமையாய் இருங்கள். 10ஆம் அதிகாரம் 32லிருந்து 39 வசனம் வரைக்கும் மிகவும் அருமையான ஒரு வசனம், ஆறுதலான ஒரு வசனம். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நாம் கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல். பொறுமை நமக்கு அவசியம். நம்முடைய துயரத்திலும் வேதனையிலும் நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம். முதலாவது நமக்கு பொறுமை வேண்டும். 2வது என்ன? விசுவாசத்தில் பலப்படணும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் ரொம்ப அருமையாக சொல்கிறார் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு அதை நம்மை பிரிக்காது. இவை எல்லாவற்றும் நான் நம்ம அன்பு கூறுவர்கள் மற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், இது எல்லாவற்றிலும் நம்ம என்ன? விசுவாசமாய் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்திலே நாம் விழுந்து விட கூடாது. விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். துயரத்திலும் வேதனையிலும் நாம் பின்வாங்குகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அப்படி பின்வாங்குகிறவர்களாய் நாம் இருப்போமேயானால் நாம் பாக்கியவான்களாக இருக்க முடியாது. நமக்கு ஆறுதல் கிடைக்காது. உலக பிரகாரமான ஒரு ஆறுதலுக்கு பின்பாக நாம் போய்விடக்கூடாது. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆறுதல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கிற ஆறுதல், அதுதான் முக்கியம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. லாசரு ஐஸ்வர்யவானுடைய அந்த எக்ஸாம்பிள் நமக்கு நல்லா தெரியும். லாசரு பாருங்க, மிகுந்த வேதனையோடு இருந்தார். அந்த ஐஸ்வர்யனுடைய வீட்டு வாசலில் உட்காந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவர்கள் இருவரும் மரணமடைந்து என்னவா அவர்கள் போய்விடார்கள். ஐஸ்வர்யன் என்ன? கொடிய நரகத்துக்குள்ளாக போகிறான். லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே போகிறான். அப்போது இந்த பூமியில் அவன் துயரமும் வேதனையும் பட்டான். அவனுக்கு ஒரு ஆறுதல் அவனுக்கு கிடைத்தது. அவன் அந்த ஆபிரகாமுடைய மடியிலே அவன் போனான். அதான் அந்த எக்ஸாம்பிள் நமக்கு மிகுந்த ஒரு பாடமாக இருக்குது. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள் என்ன சொல்கிறாரு. யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் பாருங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அறுதனோட வார்த்தையை சொல்லுகிறார். உபத்திரவம் உண்டு, உலகத்திலே நீங்கள் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த விசுவாசம் நம்மிடத்திலே நிலையாக இருக்க வேண்டும். வேதனை நேரத்திலும் துன்ப நேரத்திலும் நாம் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. 3வது, இந்த துயரமும் துன்பமும் என்ன பண்ணுது? நம்மளை
பூரணப்படுத்துகிறது. நம்முடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கும்படியாக என்ன நம்மளை பூரணப்படுத்துகிறது அப்படின்றால் நாம் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்படியாக நம்மை அது ஒரு பெர்ஃபெக்ட் ஆகுது. நம்ம பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கும்போது ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோடனே என்ன ஆகுது, தேர்வு வைக்கிறாங்க. தேர்வு வச்சு தான் அடுத்த கிளாஸுக்கு நம்ம போகிறோம். அப்போ என்னது, அந்த தேர்வு எதுக்கு வைக்கிறாங்க, ஒரு பூரணப்படுத்துவதற்காக அந்த ஒரு எக்ஸாம் நமக்கு வைக்கிறாங்க இல்லையா? அதே போல தான் இந்த துயரங்களும் வேதனைகளும் நம்மை பூரணப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, இந்த பூமியிலே இருக்கும்போது அவரும் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு ஒரு பூரணராகும் பொருட்டாக அதையெல்லாம் அடைந்தார் என்று எபிரேயர் 2:10 வாசிக்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதே தான். அப்போது நமக்கும் துயரமும் துன்பமும் வரும்போது நாமும் ஒரு பூர்ணராகும்படியாக இது நம்ம இந்த துயரத்தின் துன்பம் வழியாக நாம் கடந்து போகிறோம். அப்படி கிறிஸ்துவ நிமித்தம் நாம் துன்பப்படும் போதும் வேதனைப்படும் போதும் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நமக்கு ஏற்ற காலத்திலே தேவன் நமக்கு ஆறுதலை தருவார். துயரப்படுகிறவர்கள் எப்படி இருக்கணுமா, முதல்ல பொறுமையோடு இருக்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் பூரணப்படுத்தப்படுகிறோம். அந்த துயரத்தின் மூலமாக துன்பம் மூலமாக நாம் கடந்து செல்லும்போது, கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் கடந்து செல்லும்போது நமக்கு இந்த ஆறுதல் கிடைக்கிறது. தேவனாலே வருகிற ஒரு நித்தியமான ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 13ஆவது வசனத்தில், அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து எடுத்தவர்கள். ஒரு ஆறுதல் அந்த இடத்துல கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். 15ஆவது வசனம், ஆனபடியினாலே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். பூமியிலே மிகுந்த உபத்திரத்துக்குள்ளாக கடந்து வந்தவர்கள் இப்பொழுது தேவனுடைய நித்திய ஆறுதலை அவர்கள் பெறுகிறார்கள். பாருங்க, 16ஆவது வசனம், இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டையில் நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். எவ்வளோ ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை பாருங்க, எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. இந்த வேதம் நமக்கு அப்பேற்பட்டதான ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறது. ஆவிக்குரிய ஒரு நித்திய ஆறுதலை இது கொடுக்கிறது. பூமியிலே துயரப்படுகிறவர்கள், கிறிஸ்து நிமித்தம் துயரப்படுகிறவர்களுக்கு என்ன எவ்வளோ ஒரு ஆறுதல் கிடைக்கிது பாருங்க. பசி இல்லை, தாகம் இல்லை, வெயில் இல்லை, உஷ்ணம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இவர்களை மேய்க்கிறார். அவர்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டையிலே அவரை நடத்துகிறார். தேவன் அவர்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் துடைக்கிறார். எவ்வளோ ஒரு நிச்சயமான ஒரு ஆறுதல் பாருங்க. இந்த பூமியிலே வாழும்போது நமக்கு உபத்திரவங்கள் என்னவா, சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்கிறார். சங்கீதம் 119:71 வசனம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இப்போ இந்த பூமியிலே வாழும்போது நமக்கு உபத்திரவங்கள் வந்தால் என்ன, அதனால் என்ன பலன் கிடைக்குதுங்க? நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ உபத்திரங்கள் வழியாக நாம் போகும்போது, துயரங்கள் வழியாக நாம் போகும்போது, துன்பங்கள் வழியாக நாம் போகும்போது என்ன, நாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற ஆறுதலை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த நாளிலே நாம் தியானித்தது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கிறிஸ்து நிமித்தம் நாம் துன்பப்படும் போது, துயரப்படும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு நித்திய ஆறுதல் உண்டாகிறது. மட்டும் பொறுமையை கேட்டவங்கள் ஒவ்வொருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.